எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பொடி தான் பார்க்க போறேன். எங்க கொள்ளுப்பாட்டி இந்த பொடியை பண்ணி வச்சுட்டு இருப்பாளாம். அந்த நாள்ல எல்லாருமே வயசானவள்லாம் எல்லாத்துலயும் இந்த மாதிரி பொடி இருக்கும், அவள்லாம் பண்ணி வச்சுட்டு இருப்பா. இப்போ இது மறக்கப்பட்ட மருத்துவம் எடுத்து யாராச்சும் பண்றது இல்லை. அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்ல போறேன். அதுக்காக சரி இடம் எல்லாம் எடுத்துக்கணும். ஜீரகம் மட்டும் 2 இடம் எடுத்துக்கணும். இப்போ நான் மிளகு தான் வறுக்கிறேன். மொத்தம் 8 சாமான் மிளகு. எதுல வறுக்கணும்? இரும்புல தான் வறுக்கணும், இல்லைன்னா மண்ணுல வறுக்கலாம். ஆனா இரும்புல வறுக்கிறது நல்லது இதை பொறுத்த வரைக்கும். அதனால இப்போ நம்ம முதல்ல மிளகு தான் வறுக்கிறோம். படபடான்னு இது வெடிக்கிற வரைக்கும் மிளகை வறுக்கணும். மிளகு படபடான்னு வெடிக்கும் பொழுது அதை எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது திப்பிலி, அரிசி திப்பிலின்னு பேர். இது திப்பிலின்னா என்ன திப்பிலி அப்படின்னு கேட்பேன். அது கண்ட திப்பிலி, தேசாவரம்னு பேர் அதுக்கு. இது அரிசி திப்பிலி. இது ஒரு மாதிரி புள்ளி புள்ளியா இருக்கு பாருங்க, கருப்பா. இப்போ நம்ம இந்த அரிசி திப்பிலியை தான் வறுக்கிறோம். இது பாருங்க, நல்லா புகையிறது பாருங்க. திப்பிலி எடுத்துட்டாச்சு. எந்த பாத்துல வறுக்கணும்? அப்படி லேசா புகை வர ஆரம்பிக்கும் போது எடுத்துடணும். இந்த தெரியுறதா? இப்போ அடுத்தது சுக்கு. திரிகடுகம். சுக்கு, மிளகு, திப்பிலி 3 சேர்ந்தது திரிகடுகம். அதைத்தான் திரிகடுகத்தை முதல்ல நம்ம வறுத்துக்கிறோம். மொத்தம் 8 சாமான். அதில் திரிகடுகம் முதல்ல வறுத்துக்கிறோம். இப்போ அடுத்தது ஓமம். ஓமம் வறுக்கிறோம். இழுப்பு சட்டி நல்லா சுற்றுக்கிறதுனால இதெல்லாம் வறுபடுறது கஷ்டமே இல்லை, டக்கு டக்குன்னு ஆயிடும் இந்த வேலை. இப்போ அடுத்தது நம்ம ஓமம் தான் வறுக்கிறோம். இதுக்கு என்ன பதம்? அதான் இது கொஞ்சம் வறுத்த உடனே அது காட்டுறேன். லேசா எல்லாமே படப்படான்னு ஒரு சத்தம் கொடுக்குமா. வெளியில கேட்க படப்பட சத்தம் தான் கேட்குறது எனக்கு. அது மழை. அது லேசா உள்ளார்ந்து கேட்கும். இப்போ எடுத்துடணும். ரொம்ப கருக வறுக்க வேண்டாம். வெடிக்கிறது காதுல விழுறதா? விழாது. அவ்வளவுதான். படப்பட படப்படன்னு இடிக்கிறது. ஆமா, கடுகு மாதிரி. அவ்வளவுதான். கருஞ்சீரகம். கரிஞ்சீரகம்னா எள்ளு மாதிரி இருக்குமா? எள்ளு மாதிரி இருக்கும் கருஞ்சீரகம். இது இந்த குழந்தை பெத்தவாள்லாம் இருக்க பாரு, அவள் பெத்த லேகியம்லாம் கலருவா பாரு, அதுல இதை எடுத்துப்பா. சாதாரண நல்ல கரிஞ்சீரகத்தை கொடுத்தா ஓவர் ப்ளீடிங் ஆயிடும். அதனால அது மாதிரி இதுக்கு கொடுக்க மாட்டாங்க. வேற சரியா ஆகல அப்படி இப்படின்னாக்கா அதுக்கு கொடுத்துக்கலாம். அது ஏற்கனவே ஓவர் ப்ளீடிங் போயிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கரிஞ்சீரகத்தை கொடுத்தோம்னா பிச்சுண்டும். ரொம்ப கஷ்டம் நிறுத்துறதெல்லாம். குழந்தை பிறந்தவாளுக்கு இந்த வயத்துல இருக்கிற அசடெல்லாம் வெளியேறதுக்கு உள்ள பெத்தா மருந்துல எல்லாத்தோடையும் சேர்த்து கொடுப்பா. இதை தனியா கொடுக்க மாட்டா. இது என்ன வெடிக்கணுமா? படக் படக்குன்னு? ஆமா, லேசா வெடிக்கும் போது எடுக்கணும். ரொம்ப வெடிக்க விடக்கூடாது, கருகிடும். ஓகே, புகையிறது பேர். இப்போ இந்துப்பு, உப்பையும் இப்போ வறுத்துக்கணும் நல்லா. ராக் சால்ட். உப்பை மட்டும் தனியா வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி சேர்த்து போடக்கூடாதா? அப்புறமா கடைசியில போட்டுக்கலாம். இப்போ இன்னும் நம்ம ஜீரகமும் பெருங்காயமும் வறுக்கணும். ஜீரகத்தை முதல்ல வறுத்துட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தை சொட்டு நெய்யை விட்டு பொரிக்கணும். அதுதான் சுத்தி பெருங்காயத்துக்கு. அதனால ஜீரகத்தை வறுத்துட்டு நம்ம பெருங்காயத்தை வறுப்போம். ஜீரகம் மட்டும் 2 பங்கு போட்டுக்கணும். இதெல்லாம் 1 பங்கு. ஜீரகம் மட்டும் 2 பங்கு. இந்த அஷ்டச்சூர்ணத்தை யார் சாப்பிட்லான்னா மெயினா சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்லாம். அவளுக்கு நல்ல ஜெரிமான சக்தியானாலே இந்த சுகர்லாம் இருக்காது, கூட்டி காட்டாது. அதை ரெகுலராக அவள் கொஞ்சோண்டு ஒரு 11 மணி வாக்கில் நல்லா நீர்க்க மோர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதில் 1 ஸ்பூன் இதை போட்டு நல்லா கலந்து அவள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இந்த விருந்துக்கெல்லாம் போயிட்டு வரா பாருங்க,
விருந்துல என்ன போட்டு சமைக்கிறா என்னன்னு தெரியல, டால்டா அது இது எல்லாமே போட்டு சமைப்பாங்க இல்லையா, அதை சாப்பிட்டு வந்தோன்னா நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும். வயிறுலாம் ஒரு மாதிரி ஆயிடும், ஜெரிக்காது. அவ வந்து இந்த அஷ்டச்சூர்ணத்தை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரே வாய்வா போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவா சாப்பிடலாம். இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்றா இல்லையா, அவ சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இப்பெல்லாம் என்னன்னா, அதனால தான் என்னைக்கோ ஒரு நாளைக்கு விருந்து. இன்னைக்கு பார்த்தோம்னா தினம் தினம் விருந்து. ராத்திரி போய் பரோட்டாவை சாப்பிட்றது, அது சாப்பிட்றது, மைதா மாவு பண்டங்கள் எல்லாம் திங்கிறது, இப்படி கண்ணா பின்னான்னு தின்னு வைக்கிறா பத்தில. அப்போ வந்து அவளுக்கு அதோடைய சைடு எஃபெக்ட் என்னன்னு தெரியாது, அந்த வயசு அப்படி. அதனால அவ எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சிருவா. அது அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் போக விட்டு பார்த்தேன்னா, அந்த சுகர் அது இது பிரச்சனை எல்லாம் வரும்பொழுது தான் அவளுக்கு அதோடைய எஃபெக்ட் என்னன்னு தெரியும். அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டு வைக்கிறா பத்தில, அவ வந்து இதை கம்பல்சரியா சாப்பிடணும். இதை அப்பதான் உங்களுக்கு நல்லா வயத்துல இருக்கிறதெல்லாம் ஜெரிக்கும். இதை வந்து யாரு எப்படி சாப்பிடலான்னு ஒரு முறை இருக்கு. இப்போ குழந்தைகளுக்கு கொடுக்குறோம், வயசானவளுக்கு கொடுக்குறோம்னா நல்லா சூடா ஒரு உருண்டை நார்த்தங்காய் சாதம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நார்த்தங்காய் சாதம் எடுத்துட்டு நல்லா 2 ஸ்பூன் அதுல நெய்யை குத்தி, 1 ஸ்பூன் இந்த அஷ்டச்சூர்ணத்தையும் போட்டு நல்லா பிசிஞ்சு அவளுக்கு சாப்பிட கொடுக்கலாம். இப்ப பித்தத்தால வருது பாருங்க நோய்கள், இந்த சுகர் அது இதெல்லாம் பித்தத்தால வர நோய். அதுனாக்க உங்களுக்கு மோர்ல கொடுக்கலாம். இப்ப இந்த வாய்வு பிரியறது, அதுக்கப்புறம் இந்த ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்துருக்கல, முதுகுல பிடிச்சின்றது, இடுப்புல பிடிச்சின்றது, எனக்கு ஒரே ஸ்டிஃப்னஸா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவா. அவாள்லாம் பார்த்தேன்னாக்க வெந்நீர்ல சாப்பிடலாம். இல்லைன்னா வாயில போட்டுண்டு வெந்நீரை குத்திக்கலாம். இல்லைன்னாக்கா ஒரு வாயில போட்டுண்டு காஃபியை சாப்பிடலாம். கொள்ளுப்பாட்டி அப்படித்தான் சாப்பிடுவாளாம். மத்தியானத்துல கொஞ்சோண்டு இந்த அஷ்டச்சூரத்தை வாயில போட்டுண்டு காப்பி சாப்பிட்ருவா அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். ஆனா பெஸ்ட் என்னன்னாக்கா வெந்நீர்ல சாப்பிட்றது தான். காஃபி வந்து அப்புறம் செகண்டரி தான். இப்பெல்லாம் பார்த்தால இந்த மிக்சரை தொட்டுன்னு காப்பி சாப்பிட்றது, இப்பெல்லாம் பொரிய தொட்டுன்னு சாப்பிட்றது, இப்பெல்லாம் கலாச்சாரம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி அந்த அஷ்டச்சூர்ணத்தை தொட்டுட்டு காஃபில சாப்பிடலாம். ஆனா இது நோய் இல்லாதவா சாப்பிடலாமா கூடாதான்னா தாராளமா எல்லாரும் சாப்பிடலாம். இந்த அஷ்டச்சூர்ணத்தை சாப்பிடும் போது என்ன ஆகும்னு கேட்டேன்னா, வருமுன் காப்போம். எந்த நோயுமே கிட்ட வரத்துக்கு பயப்படும். இதுல ஒன்றும் தெரியாத மருந்தெல்லாம் இதுல எதுவுமே இல்லை, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச மருந்துகள் தான் இது. இதை சாப்பிட்டுட்டு எல்லாரும் நன்னா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ சில பேருக்கெல்லாம் கொழுப்பு கட்டி இருக்கு அப்படின்பா, கொழுப்பு கட்டியா இருக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்பா. அந்த கொழுப்பு கட்டி இருக்கிறவா வயறு வந்து ஊதிக்கும், ஊதின்றது வயறு ஊதின்றது எனக்கு அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் நாக்குல அந்த சுவை தெரியல அப்படின்லாம் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவாளும் இதை வந்து வெந்நீர்ல சாப்பிடலாம். இப்போ ஒரு ஜுரங்கரம் வந்து ஜுரமா இருக்கு அப்படின்னா அவளுக்கு கூட வெந்நீர்ல இதை கொஞ்சோண்டு போட்டு கொடுக்கலாம், ஒன்றும் பண்ணாது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான பொடி. இதை எல்லாரும் நம்ம வீடுகளில் ஒரு இட்லி பொடியெல்லாம் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, இட்லி பொடி சாம்பார் பொடி இதெல்லாம் ரெகுலராக எப்படி பண்ணி வச்சுக்கிறோம், அதே மாதிரி இதையுமே ஒரு பாட்டில் பண்ணி வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பாருங்க ஜீரகம் மட்டும் 2 பங்கு போட்டுருக்கேன். ஆக்சுவலி அஷ்டச்சூர்ணத்தில் எல்லாமே சரியிட தான் வரும். ஆனால் எங்கள் ஆச்சாரியன் இருந்தார், ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத்தாண்டவன் ஆசிரமம் தான். முந்தினப்பட்ட ஆச்சாரியன் இருந்தார், ஸ்ரீமுஷ்ண ஆண்டவன் பெரியாண்டவன் இருந்தார். அவர் சொன்னார், அஷ்டச்சூர்ணத்துக்கு என்ன அளவு போடுவேன்னு அந்த மாதிரி சொன்னேன். 2 அளவு போட்டுக்கோமா ஜீரகம், இன்னும் நல்லது உடம்புக்கு. ஏன்னா அது சீரகம் உடம்ப வந்து சீராக்கிறதுக்காக அதுதானே, குடலெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணும். அதனால நீ வந்து ஜீரகத்தை மட்டும் 2 பங்கு போட்டுக்கோமான்னார். அதனால ஆச்சாரியன் சொன்னதுலேருந்து நான் இப்போ ஜீரகம் மட்டும் அஷ்டச்சூர்ணத்துக்கு 2 பங்கு போடுறேன். நல்லா 1 பங்கு தான் நான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ ஆச்சாரியன் சொன்னதுலேருந்து ஜீரகம் மட்டும் நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 பங்கு. அதாவது எல்லாம் 25 கிராம்னா ஜீரகம் 50 கிராம். இப்போ புரியுறதா உங்களுக்குலாம்? அதான் படபடன்னு மொழியறது தெரியறதா? புரிஞ்சுட்டா? அவ்வளவுதான். பட வேற முடிந்த சிவதனுசுன்னு பாட்டு பண்ணுவாங்க. ஜெய் ஜெய் ராமா சீதாராமா. பெருங்காயத்தை எப்பவுமே நெய்யால தான் சுத்தி பண்ணணும். வெங்காயப்பொடியிலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பெருங்காயத்துக்கு நெய் சுத்தி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுத்தி முறைகள் இருக்கு.
இந்த இழுப்ப சட்டி இருக்கே பயங்கரமா சுடுறது. அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், இல்லைன்னா கருகிடும். இப்படி வேகமா சுடுறது நல்லதா இல்லையா? நல்லதுதான், நல்ல இரும்பு. அதெல்லாம் சுட ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் மெல்லிசா இருக்கும். சுட ஆரம்பிச்சுட்டுன்னா அவ்வளோதான், வேலை திடீர்னு ஆயிடுமா? ஆமாம். இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சு. சுக்கு, மிளகு, திப்பிலி, கருஞ்சீரகம், ஓமம் 5 எடுத்தா. அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் 6 எடுத்தா. இந்துப்பு, பெருங்காயம், மொத்தம் 8 சாமான். எல்லாம் சரியடை, ஜீரகம் மட்டும் 2 இட, அவ்வளோதான். இதை இப்போ நன்னா நம்ம பவுடர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஆற விட்டு நன்னா பவுடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இப்போ பார்த்துன்னு இருக்கிறது தான் அஷ்டச்சூர்ணம். இப்படி தான் பண்ணணும். இப்படி நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து உபயோகிக்கிற முறையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு சந்தேகம் வரலாம், அல்சர் பேஷண்ட் சாப்பிட்லாமா, வெறும் வயிற்றில் சாப்பிடணும், அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட், ஒரு ஆயுர்வேதிக் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கோங்க.